நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுகிறேன். நீங்கள் இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடாக அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த அனாலிசிஸ் வீடியோ ரொம்பவே வரவேற்பாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ரீஜியனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 350 பிப்ஸ் மூவ்மெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு அக்யூரேட்டான லெவல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்த்தா போதாது, ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, விஐபி சிக்னல்ஸ், அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரெக்கமெண்ட் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த எல்லா கால்ஸும் ஹிட். எந்த கால்ஸ் கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸஸை கொடுத்ததே இல்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல் கடவுளுக்கு. அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி நம்மளோட சேனலையும் கொண்டு போகணும், நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்மளை மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரெக்ஸ் எப்படி பேச்சுவோ ஏர்ன் பண்ணணும், அண்ட் தென் நம்ம அனலைசிஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விலாவரியாக கொடுத்துருவேன். அட் த சேம் டைம் நம்ம அப்கமிங் ஜனவரிலேருந்து நம்ம கோச்சிங் அண்ட் தென் டீச்சிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வாரத்தில் கோல்டு புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கலாக அப்கமிங் வீக்ஸில் கோல்டு புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு சார்ட் ப்ரொஜெக்ஷனில் பார்த்துடலாம். ஒரு சார்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கணும். மார்க்கெட் கடந்த ஒரு 6 மாதமாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு புல்லிஷான மூமெண்ட்டில் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம அப் ட்ரெண்ட் சேனலையும் ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளோ நம்ம டவுன் ட்ரெண்ட் சேனலை வச்சு ட்ரா பண்ணி ட்ரேட்ஸ் பண்ணோம். இப்போது நம்ம அப் ட்ரெண்ட் சேனலையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப் ட்ரெண்ட் சேனலையும் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ இதில் பாருங்கள், பை டவுன் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண லைனை டச் பண்ணி ஃபாலோ ஆயிருக்கு. பட் இது மார்க்கெட் மேலே கீழே போயிட்டுருக்கு. பட் கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இல்லை, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லெவல்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். லெவல்ஸ்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மைனர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஒரு மேஜர் சப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 17:30 17:40 வரைக்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 17:72 நமக்கு இன்னொரு மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம 2 சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எந்தெந்த லெவலில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2வது சப்போர்ட் ஜோனும் 17:70 ட்ரா பண்ணியாச்சு. சப்போர்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேஜர் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு 18:10 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதையும் நம்ம இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டோம். மேபி மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18.80 போகும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொஜெக்ஷன். ஸோ அதையும் நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த சார்ட்ஸை பார்த்தாலே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் 18.80 போகும். இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா 17.63 அல்லது 17.70 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இப்போது டவுன் ட்ரெண்டில் இல்லை, அதனால் நம்ம டவுன் ட்ரெண்ட் சேனல் லைனையுமே எடுத்து விட்டுறலாம். இப்போ அப் ட்ரெண்டு மார்க்கெட் அப்படிங்கிறத விட இன்னொரு மார்க்கெட் கிளியரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 6 மாதமாக 17.99 இருந்து கீழே 16.20 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பிரேக் பண்ணிடுச்சு, அதனால் கிளியராக நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால தான் நான் டவுன் ட்ரெண்டில் தூக்கி விட்டுட்டு இப்போது அப் ட்ரெண்ட் லைனையும் சைட்வேஸ் லைனையுமே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம ஒன்றுக்கும் நேம் பிளாட் பண்ண போகிறோம். இது ஒரு மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17.30 இருந்து 17.40. ஸோ இதுலேருந்து பிக் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம
இந்த அளவுக்கு 10 பாயிண்ட் மேலே கீழே வச்சு பொசிஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனர் சப்போர்ட். இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கூட ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால இதை மைனர் சப்போர்ட்னு ட்ரா பண்ணிவிட்டு இதோட ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா 1770. அண்ட் தென் ரொம்ப நியர்பை ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1710. ஸோ 1710 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் இருக்குது. அதனால இது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான லெவலு. இது கூட வந்து பிரேக் அவுட் ரீஜன் கூட சொல்லிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா 1780 போகும். இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது லாங் டேர்ம் ஜோன் கூட நிறைய பேர் சொல்லிக்கலாம், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சப்போர்ட் எப்படி ட்ராப் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணணும், மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன், அதாவது மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸும் கூட. அட் த சேம் டைம் இந்த மைனர் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 1784, 1780 அதில் கூட நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரீடெஸ்ட் ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ரொம்பவே முக்கியமான ஜோனு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு. நம்ம எடுத்ததுமே லாஸ்ட் வீக் பை பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லவே இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும், அதனால் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் பை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபாலோ ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் பை எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட்ஸ், அதாவது 350 பிப்ஸ் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பொசிஷன் ஆனவங்க நிறையவே லாஸஸ் சந்திச்சிருப்பீங்க. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ ரீடெஸ்ட் ஜோனையும் நம்ம வந்து தெளிவாக ட்ரா பண்ணிக்கலாம். ரீடெஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1784 வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஜோன். ஸோ அஸ் ஆஃப் நோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் புல்லிஷு, இதுக்குள்ள வந்து ரீடெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன, மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த வாரமும் கிளியரான புல்லிஷ் தான் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கேன். அதை நம்ம ப்ரொஜெக்ஷனாக பார்க்கும்போது ஒரு லாங் மார்க்கெட் எப்போ வந்து ஒரு 1810 பிரேக் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பை கால் எடுத்துக்கலாம். அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1785 வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் லெவல் வந்து மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணி ரீடெஸ்ட் ஆகி மேலே போகலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் என்னென்னா 1764 கீழே போனால் மார்க்கெட் செல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லெவல். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கிளியராக நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம், மார்க்கெட் பை தான் ஆக போகுதுன்னு. இதோட மூமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்வே போட்டோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து 1810 ட்ரா பண்ணியிருக்கோம், இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கொடுக்கும், அதாவது 1820 வரைக்கும் போயிட்டு ரீடெஸ்ட் 1810 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ரீடெஸ்ட் தான் கொடுக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் லைனும் இருக்கிறதுனால, அப் ட்ரெண்ட் சப்போர்ட் லைனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஃபால் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தான் மேலே தவிர ஒரே டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பாருங்கள், கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோலையும் மார்க்கெட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ரீஜன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் இருக்குது. ஸோ அதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரேக் அவுட் ரீஜன் எல்லா ரீஜனையுமே நீங்கள் வந்து தெளிவாக ட்ரா பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக லேண்ட் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கும். இது வந்து பிரேக் அவுட் ரீஜன், அதை நான் வந்து எழுதி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் தெளிவான புது நண்பர்களுக்கும் சரி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ரொம்பவே அழகாக புரியும். பிரேக் அவுட் ஜோன், பிரேக் அவுட் ஜோனும் தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம ஜூம் போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெளிவாக தெரியும். டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மேஜர் ரீசன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷன். மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கல, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் என்னாகும் அப்படின்னா செல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு டீப் ஃபால் ஆகிடும். அகெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு
1700 போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் ஆயிரும். ஸோ அஸ் ஆஃப் நோ நம்ம அனலைசிஸ் பண்ணபடி மார்க்கெட் கிளியரான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இது நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 ஒயிட் சோல்ஜர் கேண்டில் பேட்டர்ன். இது என்ன இருக்குன்னு பாருங்கன்னா மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் கொடுத்து அகெயின் ஒரு ஃபால் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து மார்க்கெட் கிளியரான ஒரு புல்லிஷ் சைடு தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு இது ரொம்பவே சாதகமாக முடிஞ்சிருக்கு. அட் த சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்வெர்டட் நமக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இந்த ரீஜனில். இந்த ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ரிவர்சல் பண்ணிவிடும். ஸோ அதுவும் நமக்கு வந்து கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. இதையும் நம்ம வந்து கிளியராக சார்ட்டில் மென்ஷன் பண்ணிட போகிறோம். ஸோ எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுனால தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சாரி தப்பாக பாயிண்ட்டு நினைக்கிறேன். அகெயின் இந்த டூல்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே கீழே ஸோ ஒரு ஓவல் மாதிரி ஷேப் போட்டு காமிச்சாச்சு. இதை வந்து நம்ம 3 சோல்ஜர்ஸ் லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ மென்ஷன் பண்ணுறதுனால நான் ட்ரேடிங் வியூலையும் போஸ்ட் பண்ணுறதுனால தெளிவாக புரியும். 3 ஒயிட் சோலிடர்ஸ் இப்படின்னு வந்தால் அப் ட்ரெண்ட் சேனல் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மார்க்கெட் வந்து கிளியராக நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மூமெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓவராலாக திரும்ப சொல்கிறேன், நமக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன் வந்து 1740, ரீடெஸ்ட் ஜோன் வந்து 1784. நம்ம பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் இந்த அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் எப்போ 1810 பிரேக் பண்ணுதோ கண்டிப்பாக 1880 போயிடும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா கிளியராக மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு 1810 பிரேக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணுதுன்னா நமக்கு அப் ட்ரெண்ட் சேனலும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அண்ட் தென் சைட்வேஸ் சேனலையும் மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் போடுங்க. மார்க்கெட் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுக்கும். ஓவராலாக டார்கெட் ப்ரைஸ் வந்து 1885, ஸ்டாப் லாஸ் வந்து 1760, ரீடெஸ்ட் ஜோன் வந்து 1784. இப்போ அடுத்து நம்ம ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் என்னவா ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் இருந்து பிரேக் ஆகிருக்கு. அதாவது கோல்டு வந்து எப்போ DXY இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சோ அப்போ கோல்டு வந்து ரொம்பவே புல்லிஷ் ஆச்சு. இது நமக்கு ஒரு மேஜர் ரீசன். அட் த சேம் டைம் DXY வந்து 108 இந்த ஜோன்லாம் பிரேக் பண்ணிருச்சு. அடுத்து இது வந்து 100 அப்படிங்கிற DXY ரீஜனை பார்த்து போயிட்டுருக்கு. எப்போ DXY வந்து 100 அதுக்கிட்ட போகுதோ மார்க்கெட் கண்டிப்பாக 1880 1850 கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. அட் த சேம் டைம் நம்ம டெக்னிக்கலும் பார்த்துட்டோம், ஃபண்டமெண்டலும் பார்த்துட்டோம். நியூஸை பார்க்கும்போது நம்ம அப்கமிங் வீக்ஸில் நியூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் DXYக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. ஸோ கவனமாக நியூஸ் டைமில் ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக ட்ரேட்ஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸோ டெக்னிக்கல்ஸோ எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த வீடியோ ரிலேட்டடாக கொடுக்குற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன்.